friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு சின்ன பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்ஸ் வந்து சுருக்கு பை மாடலில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா ஸ்ட்ரிங் பவுச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. வந்து இப்போ நீங்கள் உங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஏதாவது உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் 4 ப்ளே அக்ரலிக் yarn இந்த 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹூக் சைஸ் வந்து 2.5 mm, ஸ்டிச் மார்க்கு சிசர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 20 செயின்ஸ் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த பர்ஸ்க்கு நீங்கள் என்ன கவுண்டில் வேணாலும் செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு அந்த பர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செயின்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பவுச் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன், அதனால் ஒரு 20 செயின்ஸ் நான் போட்டுக்கிறேன். 20 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு செயின் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம் இல்லையா, அதனால் ஒரு செயின் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா. இப்போ ஹூக்லேருந்து 2வது செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கார்னரில் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்சில் இருந்தும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் செயின் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் செயினில் நம்ம 4 சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கணும். 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற ஒவ்வொரு செயின் ஸ்பேஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ லாஸ்ட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த செயின்குள்ளே போய் 2 சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட்டாக இருக்க செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போய் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள்குள்ளார போய் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செயின். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷேயில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இன்க்ரீஸிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த சிங்கிள் க்ரோஷேலையும் போய் 2 சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸிங் பண்ணுறோம். அடுத்து இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த சைடு நம்ம 4 போட்டோம் இல்லையா கார்னரில், அந்த 4 ஸ்டிச்சு ஸ்டார்டிங் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 4 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் போன ரவுண்டில். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து 4வது ஸ்டிச் வரைக்கும் அகெயின் இன்க்ரீஸிங் பண்ணணும். இன்க்ரீஸிங்னா ஒரு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ 1 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். 2 இன்க்ரீஸிங் முடிச்சாச்சு. 3 4 இன்க்ரீஸிங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 2 ஸ்டிச்லேயும் 2 அதாவது இன்க்ரீஸிங் பண்ணணும்.
லாஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சில் போய் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செயின் 2 1 2. ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக பண்ணிட்டு வர போகிறோம். இன்க்ரீஸிங் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஒரு ஸ்டிச்சுக்குள்ளாரையும் போய் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் 2 செயின் போட்டோம் இல்லையா, 1 2, அந்த 2வது செயினில் போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போ 4th ரவுண்ட் அகெயின் செயின் 2, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த பவுச்சு. இதே தான் த்ரூ அவுட் த பவுச் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த 3rd ரவுண்டு தான் வந்து நம்ம த்ரூ அவுட் த பவுச் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். உங்களுக்கு பவுச்சோட லென்த் நீளம் எவ்வளோ வேணுமோ, ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். நடுவில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளாரையும் போய் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பவுச் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பர்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஹைட் எனக்கு போதும். ஃபஸ்ட்டு கலரில் நம்ம பண்ணினோம் இல்லையா, அதில் வந்து 12 ரோஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் கலரில் 6 ரோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 18 ரோஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே ரோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹைட் எனக்கு போதும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டுட்டு அந்த செயின் போட்டோம்ல அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சையும் விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் போய் நம்ம ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. ஸோ செயின் ஸ்பேஸை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார போய் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார போய் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. அகெயின் ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளார போய் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஸ்கிப் 1 ஸ்டிச், ஆஃப் டபுள் க்ரோஷே இன் நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ இதையே வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும் த்ரூ அவுட் இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நான் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம் இல்லையா, 3 செயின் போட்டு அதில் 2வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டிருப்போம். அதில் செகண்ட் செயினுக்குள்ளார போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு செயின், ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளாரையும் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ செயின் போட்ட ஸ்பேஸ்க்குள்ளாரே போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 1 கேப் இருக்குல்ல அதுக்குள்ளார போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் இல்லையா அதுக்குள்ளார போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் 1 கேப்புக்குள்ளார போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம் அந்த ஸ்டிச்சுக்குள்ளார போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அகெயின் செயின் 1 ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதை போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளாரையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவை போட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம்ல அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச். அகெயின் 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்டிச்சை அந்த செயின் 3 போட்டிருக்கோம்ல அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போய் ஸ்லிப் ஸ்டிச். செயின் 3 ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே போய் ஸ்லிப் ஸ்டிச். செயின் 3 skip 1 stitch, slip stitch in next stitch. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே இதே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதையே ரிப்பீட் பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக எனக்கு 3 செயின் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம்ல செயின் 3 போட்டோம் இல்லைங்களா, அந்த செயின் 3 ஸ்பேஸில் போய்ட்டு எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்பேஸ்க்குள்ளார போய் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை இப்போ நம்ம வந்து ட்ராஸ்டிங் ப்ரௌச் மாதிரி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம ரோப் க்ரியேட் பண்ணணும், ரோப் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கலர் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 70 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். ரோப் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 70 செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 70 செயின் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே ஒரு செயின் ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்டில் தான் வந்து நம்ம இந்த ரோப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ சென்டராக பர்ஸ் வந்து எந்த ஃப்ரண்ட்டில் வேணுமோ அதில் சென்டராக பார்த்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்று விட்டுட்டு அதுக்கு அடுத்துக்குள்ளே இப்படி விட்டு அந்த ரோப்பை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது போல் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ரோப் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம நாட் போட்டு சுருக்கும் பொழுது இந்த சுருக்கு பை மாடலில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த எண்டில் வந்து நான் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டில் ஒரு 2 பீட்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணிட்டேன் நாட் போட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.